வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூரில் என்றைக்குமே பரபரப்பாக பிஸியாக இருக்கக்கூடிய நம்ம பாய் வீதி தாங்க. இங்கே வந்து இந்த ஜூஸ் கார்னர் ரொம்ப ஃபேமஸான இடம் கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கனாலே சில்லி சோடா அப்படிங்கிறது தான். அது என்ன சில்லி சோடா அதானே கேட்குறீங்க? அதை தான் இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல அந்த டம்ளர் சுற்றியும் உப்பு தடவிக்கிறாங்க. அப்புறம் கூட உப்பு அதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து சில்லி சோடாவுக்கு முக்கியமான தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சில்லி, பச்சை மிளகாய் சொல்லுவோம்ல அதுதாங்க. நல்ல ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து துண்டாக நறுக்கி அது கூட ஆட் பண்ணிடுவாங்க. இப்போது சுகர் சிரப் அது கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. சுகர் சிரப்புங்கிறது இனிப்பு சுவைக்காக. அது சிரப் டைப்லேயே அவங்க ஆல்ரெடி ரெடி மிக்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ அதை கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போது அடுத்து புளிப்பு சுவை எலுமிச்சை சாறு அதை கூட புழிஞ்சு விட்டுக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 4 வகையான சுவை கலந்துருக்கு. இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு. இதுதாங்க இந்த சில்லி சோடா. இந்த சில்லி சோடாக்காகவே இந்த கடையில் எப்போவுமே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சில்லி சோடானுடைய ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். ஏன் நாங்கள் கூட சில்லி சோடா ஃபேன்ஸ் தான். கண்டிப்பாக திருப்பூர் வரும்போது நீங்களும் இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதனுடைய சுவை எப்படி, ஒரு சுவை இல்லை, 2 சுவை இல்லை, 4 சுவைகள் இதில் வந்து கலந்துருக்குங்க. அதுதான் இந்த சில்லி சோடானுடைய ஸ்பெஷல். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.